இன்றைய தேவ வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. கர்த்தருக்காக வைராகியமாக வாழ்ந்த, கர்த்தரை விசுவாசித்த தானியேலின் காரியம் அநேக ராஜாக்களுடைய காலத்தில் ஜெயமாய் இருந்தது. ஹல்லேலூயா. தானியேலுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பின போதிலும் அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. தானியேல் சிங்க கெபியில் தள்ளப்பட்ட போதிலும் அவன் காரியம் ஜெயமாய் இருந்தது. கர்த்தருக்காக விசுவாசத்தோடும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியங்கள் நிச்சயமாகவே ஜெயமாய் இருக்கும். தானியேலின் வாழ்க்கை எப்படி ஜெயமாய் இருந்ததோ, ராஜாக்களின் காலங்களிலே அவன் காரியம் ஜெயமாய் இருந்ததோ, அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலைகளிலே நீங்கள் இருந்தாலும் கடந்து சென்றாலும் அந்த காரியத்திலே உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் இருக்கும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜெயம் எடுத்தவர். ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர். ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவர். அந்த ஜெயம் தருகிற தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். உங்கள் காரியம் ஜெயமாய் இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.